பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர் 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கு அடைவான். எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்விலே பிரயாசப்பட்டு வாழ்க்கையிலே ஜெயிக்கணும், முன்னேறணும், அந்த பிரயாசங்கள் அவனுக்கு பலனை தரும். அவன் கையில் பிரயாசத்துக்கு தக்கதாய் கொடுங்கள் என்று பைபிளில் போட்டிருக்கேன். அருமையானவர்களே, நாம் எப்படி எதற்காக பிரயாசப்படுகிறோம்? நீதிமொழிகள் 16 சொல்லுது, அவனவன் பிரயோஜனத்துக்காக பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். யாருமே மற்றவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், இவன் வாழணும்னு. ஆனால் அந்த பிரயாசத்தை கூட சிலலாம் எடுத்து முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறது இல்லை. நீதிமொழிகள் 14:23 சொல்லுது, சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. நீ எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் கண்டிப்பாக ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் எவன் தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுது விதையை விதைத்து அது முளைத்து பயிராக மாறும் வரைக்கும் காத்திருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இன்னைக்கு தன்னுடைய பிரயோஜனத்துக்காகவோ இன்னைக்கு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இதில் பிரயாசப்பட்டு நாம் இந்த பூமியிலே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருக்கிறான். இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? எத்தனையோ பேர் பாவத்திலே, வியாதியிலே, வறுமையிலே, ஆதரவு இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாங்க. அந்த ஆத்துமாவை மீட்பதற்கு, அந்த ஜனங்களை சுகமாக்குவதற்கு, அவருக்கு விடுதலை தருவதற்கு, ரட்சிப்பின் வழியை சொல்வதற்கு எந்த ஒரு மனிதன் பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு தேவன் பலனை தருகிறார். நிறைய பேர் ஊழியக்காரங்க எந்த பிரயாசம் படலை, பொறாமைப்படுகிறார்கள், வன்கண்ணா இருக்கிறார்கள். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் சபை வளர்ந்துச்சு, இவங்க ஊழியம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்கு. ஆனால் யார் ஒருவன் பிரயாசப்படுகிறானோ, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு 4:10 கிறிஸ்து உங்களிலே உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை அந்த வேதனை பெற்றாதான் ஆண்டவரே இந்த மக்களை மீட்டிடும் நித்திய ஜீவத்தை, நித்திய வாழ்வை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் ஆண்டவரே. அந்த ஒரு மனுஷன் பிரயாசப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு தக்க பலனை தேவன் தருகிறார். பரிசுத்த வேதத்திலே பல பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த விதமான பலனை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்? ஆவை மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவையும், ஆவிக்கென்று விதைக்கிற ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நீங்கள் எதற்காக பிரயாசம், எதற்காக வாழ்க்கை ஓடிக்கொண்டு, எதற்காக அழுகிறீர்கள், எதற்காக புலம்புகிறீர்கள், எதற்காக கோவப்படுகிறீர்கள், எந்த நோக்கத்துக்காக உங்கள் பிரயாசம் இருக்கிறது? அநேகருடைய பிரயாசம் வயிற்றுக்குன்னு போடப்பட்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் நித்திய ஜீவனுக்காக, தேவராஜ்யத்துக்காக, அந்த அழியாத உலகத்திலே வாழ்வதற்காக, அதைத்தான் அங்கே லூக்கா 16:9 சொல்லுகிறது, நீங்கள் மாளும்போது நித்திய வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனுதியான உலகப் பொருளை நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீங்கள் அந்த நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் ரோமர் 16 அங்கே 6 படிக்கும்போது ஒரு சகோதரி, இவர்கள் மிகவும் எங்களுக்காக பிரயாசப்பட்ட சிலர் ஊழியம் கஷ்டப்படாமல் செய்யணும்னு பிரயாசப்படுவார்கள். அது மாத்திரம் அதே ரோமர் 16 அங்கே 12 சொல்வது, ஒரு குழு அந்த ஊழியம் பிரபலம் அடைவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இது 1 கொரிந்தியர் 16:16 நீங்கள் படிக்கும்போது உடன் ஊழியக்காரர்களாக பிரயாசப்படவே, இந்த ஊழியத்தை தோள் கொடுக்கவும், ஜெபிக்கவும், தாங்கவும், ஒரு ஊழியன் எந்த கஷ்டமும் கண்ணீரும் இல்லாமல் சிறந்த ஒரு ஊழியத்தை செய்ய ஊரும் ஆறுடை போல தோள் கொடுக்கிறவர்களை, அங்கே பிரயாசப்படுகிறவர்களை வேதம் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் பிரயாசப்பட்டு போயிடுகிறவர். நீங்கள் 1 தீமோத்தேயு 5 வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய ஊழியத்திலே நன்றாய் விசாரிக்கிற மூப்பரை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாய் எண்ணுங்கள். யார் சபையை நன்றாய் விசாரிக்கிறார்களோ, அக்கறையாக அவங்க எடுக்கிற பிரயாசத்துக்கு தக்க பலனை கொடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 1 கொரிந்தியர் 15:58 சொல்லி 58 நீங்கள் படிக்கும்போது அங்கே என்ன சொல்றோம்? தேவனுக்கென்று தேவ ராஜ்யத்துக்கென்று பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். நீங்கள் நமக்காக படுறது வேறங்க, நம்ம குடும்பத்துக்காக படுறது வேற. தேவனுக்காக எந்த ஒரு மனுஷன் பிரயாசப்படுகிறானோ அங்கே சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு பலன் கிடைக்கிறது. தேவ மக்களே, நீங்கள் உழையுங்கள், தண்ணீர் மேல் உங்கள் ஆகாரத்தை போடுங்கள், தன் ஜீவனை இயேசுக்காக இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். நமக்கு இந்த ரொம்ப நாள் இங்கே வாழ போகிறதில்ல, ரொம்ப நாள் இந்த உலகம் நமக்கு சொந்தமாக இருக்க போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் அநேகரை மீட்போம். பாவத்திலே, வியாதியிலே, சாபத்திலே, மரணத்துக்கு ஏதுவான தப்பிப்போம். கொலை உண்ண போகிறவர்களை தப்பிப்போம். ஊமையனுக்காக வாயை திறப்போம், திக்கற்றனுக்காக வாயை திறப்போம். இதைத்தான் கர்த்தர்
கேட்கிறார். ஏசாயா 58 வாசிக்கும் போது, இஸ்ரவேலுக்கு அவர்கள் மீதில் இருக்கும்படி என் வார்த்தையை எக்காலத்தை போல அறிவிங்க என்று சொல்லுகிறார். அப்போ தேவ வார்த்தை சொல்லணும். அதே அப்போஸ்தலர் 16:17 சொல்லுகிறது, இவர்கள் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனே பங்கடைவான். ஆண்டவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:10 சொல்கிறது, நீதியின் விளைச்சலை அறுப்பீர்கள். அப்போ நீதி விளைச்சலை அறுக்க வேண்டும் என்றால் பிரயாசப்பட வேண்டும், பயிரிட வேண்டும், பலனுக்காக காத்திருக்க வேண்டும். அதற்குரிய பலனை நிச்சயமாக தேவன் தருவார். சும்மா இருக்காதீங்க, விதைங்க விதைங்க, விதை பலனாக மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. God bless you. God bless you.